ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது வருகிற திங்கட்கிழமை 28ஆம் தேதி ஆடிப்பூரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆடி செவ்வாய் விசேஷம், ஆடி வெள்ளி விசேஷம், ஆடி ஞாயிறு விசேஷம், அதுக்கப்புறம் ஆடிப்பூரம் விசேஷம், ஆடி அமாவாசை விசேஷம், அதுக்கப்புறம் ஆடி பெருக்கு விசேஷம், அப்புறம் வரலட்சுமி நோன்பு. ஸோ இந்த மாதிரி வரிசையாக அத்தனை நல்ல காரியங்களும் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால தான் இதை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி வரிசைகள் வர்றது தான் நமக்கு இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் பூர நட்சத்திரத்தில் அம்பாள் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அன்றைக்கி வந்துட்டு எல்லா அம்மன் கோவில்லையுமே வளகாப்பு நிறைய வளையலெல்லாம் வச்சு அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணுவாள். அதாவது முழுக்க முழுக்க அந்த வளையல்லையே அவளை அழகாக உட்கார வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஜென்ரலாக இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆற்றுல வந்துட்டு கல்யாணம் யாராவது ஒரு பொண்ணுக்கு ஆகணும், ரொம்ப வயசாகிடுது, 28 29 வயசாகிடுது, 30 வயசாகிடுது, கல்யாணம் அமையவே இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது வந்து கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகிடுது, இன்னும் குழந்த பிறக்கலை, பாக்கியம் வேணும், எங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை இப்போ கன்சீவாக இருக்கா, நல்லபடியாக டெலிவரி ஆகணும், பிரசவம் நன்னா ஆகணும், சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாயும் செய்யும் நன்னா இருக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய எப்பேற்பட்ட இல்லை எங்களுக்கு ஒரு வீடு மனை வேண்டும், ரொம்ப சங்கடமாக இருக்குது, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு 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 இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும், சொந்த வீடாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேண்டேண்டாலும் அது இந்த தேதியில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வருகிற 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடிப்பூரத்தன்னைக்கு கார்த்தால் எப்பவும் போல் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏந்துட்டுருங்கோ. ஏந்துட்டு குளிச்சுட்டு ஆற்று வாசலில் காவி இட்டு கோலம் போடுங்கோ. ஒன்று காவி இட்டுட்டு கோலம் போட்டுட்டு ஆற்றுல எப்பவும் போல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு அழகாக ஏற்றி வச்சு எந்த அம்பாள் இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு உங்கள் ஆற்றுல வளையல் இருந்ததுன்னா ஒரு 3-4 டசன் இல்லை 2-3 டசன் வளையல் வாங்கிக்கோங்க. வாங்கி அதுலேயே அழகாக மாலை மாதிரி கட்டி போடுங்க. மாமி எனக்கு மாலை கட்ட முடியாது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை மாமி அப்படின்னா பரவாயில்ல, அது அப்படியே அம்பாள் பாதத்தில் கூட அப்படியே வச்சுருங்க. வளையல் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களால் எது தீப தூபங்கள் அதெல்லாம் காமிச்சிட்டு 2 ஏதாவது ஸ்லோகம் தெரிஞ்சால் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி ஆற்றுல பாயசம் பண்ணி சமைச்சா ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் அது அல்லாத்தைக்கு ஏதாவது ஒரு அதாவது கலந்த சாதம் பற்றியால தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளியஞ்சாதம் அந்த மாதிரி 2-3 வகை சாதம் எல்லாம் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு முடிஞ்சால் கொடுங்கோ. அப்படி இல்லாட்டி நம்ம ஆற்று மனுஷாலே அதை தாராளமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவளுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தியால அந்த வளையல் எல்லாத்தையும் எடுத்து ஆளுக்கு 4 வளையல், 2 வளையலாக கொடுக்காதுங்க. நல்லா பட்டையாக வாங்கியிருந்தால் நம்ம 2ஆக கொடுக்கலாம். கண்ணாடி வளையல் மாதிரி வாங்கியிருந்தாலும் அது அட்லீஸ்ட் கண்டிப்பாக 4 கொடுக்கும். ஒரு கையில் 2 போட்டுக்கிற மாதிரி, சரியா? ஸோ 4 வளையல் ஒரு ஆளுக்கு மணிக்கு அந்த மாதிரி உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுங்க. உங்கள் ஆற்று மனுஷன் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் எனக்கு இந்த மாதம் ஆகலை மாமி, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி யாராவது வருத்தப்படுறான்னா அந்த மாதிரி ஆட்காரை நம்ம ஆற்று மணக்கட்டையில் உட்கார வச்சு அந்த மணக்கட்டையில் கோலம் போட்டு அதை அவளை உட்கார வச்சு அதில் அவளுக்கு சந்தன கும்பலாம் அழகாக தடவி பொட்டெல்லாம் இட்டு பூவெல்லாம் அவளுக்கு போட்டு அவளுக்கு இந்த வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து நம்ம கையில் இருக்கிற வளையலில் இந்த கையில் 6 வளையல், அந்த கையில் இல்லை நான் ஒரு டசன் போடுறேன்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஒரு டசன் வளையல் அவளுக்கு போட்டு விட்டுட்டு அழகாக இது அம்பாள் மாதிரி அவளுக்கு தீபம் இதெல்லாம் காமிச்சு கற்பூர தீபமெல்லாம் அழகாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து அவளை அனுப்புங்க. அம்பாளே ஆற்றுக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகள் பெரியவளாகாமல் இருப்ப பார்த்தாலும் 8-10 வயசுக்குள்ளே அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் அதுகளையும் ஆற்றுக்கு அன்னைக்கு கூப்பிட்டு அதை அவளாக அதில் உட்கார வச்சு அதில் அதே மாதிரி மணக்கட்டையில் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வளையல் இல்லை மணி இந்த தோடு என்ன முடியுமோ அதையும் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி அவளுக்கும் தீபதூபங்கள்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து அமிச்சிட்டேன்னாக்க ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பானது. இது எளிய வழிபாடு. நம்ம ஆற்றுல எந்த அளவுக்கு முடியுமோ இதை உங்கள் ஆற்றுல எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கோ. நீங்கள் நன்னா இதை என்ன வேண்டுதலை நீங்கள் வைக்கிறீங்களோ அது 100% அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே உங்கள் ஆற்று குழந்தைகள் ஒன்று டெலிவரி ஆகிருக்கும், இல்லை அவள் கன்சீவாக இருப்பாள். சத்தியமான உண்மை இது. ஸோ நன்னா வேண்டிக்கோங்க. கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இந்த எளிமையான வழிபாடை உங்கள் ஆற்றுல எல்லாருமே நீங்கள் பண்ணுங்க, சரியா?